கொழும்பின் சில பகுதிகளில் புற்றுநோயை உண்டாக்கும் கிரீம்கள் உள்ளிட்ட அழகு சாதன பொருட்களை விநியோகிக்கும் 4 வர்த்தக நிலையங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. விஷன் கேயா, நம்பகமான பார்வை எங்க பார்த்தாலும் இப்ப விஷன் கேயா. இதன் போது குறித்த வர்த்தக நிலையங்களில் 1 மில்லியன் ரூபாவிற்கும் அதிகம் பெறுமதியுடைய கிரீம்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. මේවත් දෙන්නේ මේ විදිහට ගෙනල්ලා දෙන්න. ඒගොල්ලෝ තමයි. එක එක වෙල ගෙනත් දානවා. මේවත් ඒ වගේ ගෙනත් දෙනවා. ඉතින් ඔයා දන්නවද මේවා මේ ලෝකල් එක එක මෙහෙ හදනවයි කියලා එක එක මේ හදලා මිනිස්සුන්ට තනිකරම මේ ඔයා දන්නවනේ ඉතින් මේවා පුරවලා මේ ලංකාවේ හදන්නේ කියලා. මේක තමයි වෙන්නේ. இந்த நிலையில் குறித்த கிரீம் வகைகளை விற்பனை செய்த 4 வர்த்தகர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். பெண்களின் சருமத்தை விரைவாக வெண்மையாக்கும் என கூறி குறித்த கிரீம்கள் விற்பனை செய்யப்பட்டுள்ளதாக முதற்கட்ட விசாரணையில் இருந்து தெரிய வந்துள்ளது. இவ்வாறு விற்பனை செய்யப்படும் கிரீம் வகைகள் தரமற்றவை என கண்டறியப்பட்டுள்ளது. මෙතන එනවා. නෑ එනවා නෙවෙයි ඔයාට නීති අනුකූල පුළුවන් ද මේක විකුණන්න? විකුණන්න පුළුවන් ද බැරිද? කවුද ගේන්නේ? කවුද මේව ගේන්නේ? මේක බ්‍රෝකර්ලා ගෙනින් දානවා. බ්‍රෝකර්ලා ගෙනත් දෙනවා. නිකම් බෑග් වල දාලා ගේනවා. ඔව් නිකම් බිලක් දෙනවද? බිලක් දෙනවද? බිල් දෙන්නෙත් නෑ. ඉතින් ඔයාලා දන්නවනේ මේ ජනතාවට මහ ජනතාවට මේව විකුණන්නේ කස්ටමර් ඉල්ලනකොට මාරන් තියනවා. මේක බලන්නකො ඔයා මේ දෙන්නේ ඔයාගේ මේ තියෙන ශරීරයට ආදිප ගන්න මේ ක්‍රීම් එකක් නේ. அத்துடன் இதன் போது உலக சுகாதார ஸ்தாபனத்தினால் தடை செய்யப்பட்ட கிரீம்கள் உள்ளிட்ட அழகு சாதன பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. ඔය සෙට් එකම තියෙනවා සෙට් එකම. ඉතින් ඒවා පුරවලා හදලා දැන් දිල්ලාරට දෙන්නගේ පුරවලා. අයියෝ ඒවා කරන්නේ. සීම ප්‍රමිතියක් නෑ නෙමේ. බලන්නකො මේ. எவ்வாறாயினும் குறித்த 4 வர்த்தகர்களும் நீண்ட காலமாக பாரிய அளவிலான கிரீம்களை இறக்குமதி செய்து நாடு முழுவதும் விநியோகம் செய்து வருவதாக விசாரணைகளில் இருந்து தெரிய வந்துள்ளது.